இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 34th மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடையில் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லக்னோ பிச் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் மேட்சஸில் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். தென் லேட்டர் மேட்சஸாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கிட்ட இங்கே வந்தது. தென் நெக்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்தது. ஸோ 160 to 165 ரேஞ்சில் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். பவுலர்ஸுக்கு இங்கே கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் தென் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பிச்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் LSG ரெஜிஸ்டர் பண்ண 167 ரன்ஸை 19th ஓவரில் சேஸ் பண்ணாங்க. அதையும் கன்சிடர் பண்ணணும். ஓவராலாக இங்கே 10 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 160 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸ் தென் லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன்ஸை LSG ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 3 டைம்ஸும் 150 to 189 5 டைம்ஸும் above 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. CSK பேக் டு பேக் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க எகென்ஸ்ட் KKR அண்ட் மும்பை இந்தியன்ஸ். பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 10 ரன்னாவை நம்பி தான் இருக்காங்க. மற்ற பவுலர்ஸ் யாருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ரச்சின் ரவீந்திரா தென் டேரல் மிச்சல் மாதிரி எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தும் மேக்ஸிமம் 5 பவுலர்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இந்த பிச்சில் ஒரு ஸ்பின்னரை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட் வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சென்னை இம்பேக்ட் சப்பை சரியாக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் CSK பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் 10 ரன்னாவை பிளேயிங் கிரவுண்டில் எடுத்துகிட்டு போனாலும் ஆல்மோஸ்ட் 7 பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும். தென் 5 பவுலர்ஸும் 11ல் இருப்பாங்க. சமீர் ரிஸ்வியை இம்பேக்ட் சப்பில் வைக்கலாம். ரிஸ்வி தேவைப்பட்டா ரஹானே இல்லை சிவம் துபேக்கு பதிலாக சமீர் ரிஸ்வியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ரிஸ்வி தேவையில்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பவுலர்ஸை எடுத்துகிட்டு வரலாம். பட் CSK சிவம் துபே தென் 10 ரன்னா கடையில் தான் ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க. LSG லாஸ்ட் மேட்ச்சில் KKR கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சொதப்புனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சமர் ஜோசப்புக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் கண்டினியூ ஆவார்னு தோணுது. தென் மயங்க் யாதவ் இன்ஜரி ஃப்ரீ ஆகி இந்த மேட்சுக்கு ஆடுவாருன்னு தோணுது. மயங்க் யாதவ் இம்பேக்ட் சப்பில் உள்ள வருவார். லாஸ்ட் மேட்ச்சில் டிகாக் தென் அர்ஷத் கான் கடையில் இம்பேக்ட் சப்பில் ஸ்வாப் இருந்தது. இந்த மேட்சுக்கு டிகாக் தென் மயங்க் யாதவ் கடையில் ஸ்வாப் இருக்கலாம். CSK விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி. லாஸ்ட் 1-2 ஓவர்ஸ் தான் பேட்டிங் ஆடுறாரு. 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளோவர்க்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பட் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கைக்வாட் 1 டவுனில் ஆடி இருந்தார். ரஹானே ஓப்பனிங்கில் ஆடி இருந்தார். அதுக்கு ரஹானேக்கு சின்னதாக நிகில் இருந்ததா சொன்னாங்க. பட் அது காரணம் இல்லைன்னு தான் தோணுது. மும்பை பிச்சில் இனிஷியல் ஸ்விங் இருக்கும். ஸோ கைக்வாட் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருந்தது. அதான் ரஹானேவை ஓப்பன் பண்ண வச்சாங்க. கைக்வாட் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு லாஸ்ட் 2 மேட்ச்சில். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் LSG 2 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே 3 T20s ஆடி 175 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 58 ஆவரேஜில் 2 50s அடிச்சிருக்காரு இங்கே. ஸோ நல்லா ஆட முடியும். சிவம் துபே நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். துபே ஸ்ட்ரைக்கில் இருக்கிறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு பவுலிங் கொடுக்கவே பயப்படுறாங்க ஓப்பனன்ஸ் கேப்டன்ஸ். அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணுறாரு. ரீசன்ட் டைம்ஸில் பேசஸையும் நல்லா ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் LSG 2 இன்னிங்ஸில் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. LSGயில் ரவி பிஷ்னாய் தென் குருணால் பாண்டியான்னு 2 ஸ்பின்னர்ஸ் மிடில் இருக்காங்க. 2 பேருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா ஆடி இருக்காரு சிவம் துபே. ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு பவர் பிளே ஓவர்ஸில். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் நல்லா ஆடி இருந்தார். பட் ரீசன்ட் மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் பேட்டிங்கில் மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ இந்த மேட்ச்சுக்கு ரச்சின் ரவீந்திராவை டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. டேரல் மிச்சல் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. பொதுவாக டேரல் மிச்சல் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர். தென் ஒன்ஸ் செட்டில் ஆகிட்டா அட்டாக்கிங் ஆடுவார். பட் ஸ்டார்டிங்லேயே அட்டாக் பண்ணுற அளவுக்கு பிளேயர் இல்லை. பட் லக்னோ மாதிரி ஸ்லோ பிச்சில் சூப்பராக ஆட முடியும். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி லூஸ் பால்ஸை மட்டும் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஆவரேஜாக 20-24 ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறாரு. தென் நல்ல பவுலரும் கூட. பவுலிங் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட டேரல் மிச்சலை ட்ரை பண்ணலாம். அஜிங்கியா ரஹானே ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. ரஹானே பேசர்ஸுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடுவார். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கிரேட்டாக இல்லை. எல்எஸ்ஜியில் குருணால் பாண்டியா தென் பிஷ்னோய் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தென் லெக் பிரேக் கூகுளி பவுலர்ஸ். ரஹானே எகென்ஸ்ட் குருணால் பாண்டியா 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. லாஸ்ட் 3 தடவை குருணால் பாண்டியாக்கு எகென்ஸ்ட் ஆடின மேட்ச்சில் 3 தடவையும் பாண்டியா கிட்ட அவுட்டாக இருக்காரு. அதுவும் லாஸ்ட் 2 மேட்ச்சில் பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் பால்லையே அவுட்டாக இருக்காரு ரஹானே. தென் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவும் சான்ஸ் இல்லை. பட் ஓப்பனிங்கில் ஆடினா 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சமீர் ரிஸ்வி பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. சான்ஸ் கிடைச்சா குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ரவீந்திர ஜடேஜா நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் லக்னோ பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 ஓவர் பவுல் பண்ணி 11 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். 10 ரன்னா பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காரு. பவுல் பண்ணுற எல்லா மேட்சுக்கும் விக்கெட் எடுக்கிறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 4 for எல்லாம் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் லக்னோ இந்த வென்யூவில் 1 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் ஆகுது எடுக்க முடியும். மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டில் நல்லா பவுல் பண்ண முடியும். தென் டெத் ஓவர்ஸில் வேறு பவுல் பண்ணுறாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே இனிஷியல் அண்ட் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 1 ஓவர் பவுல் பண்ணி 1 ரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஷர்துல் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷர்துல் தாக்கூர் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. ஆல்மோஸ்ட் எல்லா எல்எஸ்ஜி பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. டிகாக், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கேஎல் ராகுல், குருணால் பாண்டியா தென் தீபக் கூடாவை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் நிக்கோலஸ் பூரனை ஐபிஎல்ல 4 தடவையும் ஓடிஐஸில் 2 தடவையும் T20ஸ்ல 1 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷர்துல் தாக்கூரை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எல்எஸ்ஜி விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன் தென் டிகாக். கேஎல் ராகுல் அண்ட் டிகாக் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ராகுல் தான் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ரீசன்ட் மேட்சஸில் 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் சிஎஸ்கே 12 இன்னிங்ஸில் 455 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 46 ஆவரேஜில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 39 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. மினிமம் 30-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். டிகாக் லாஸ்ட் 3 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. பட் அதுக்கு முந்தின மேட்ச் 2 மேட்ச்லையும் நல்லா ஆடியிருந்தார். அகென்ஸ்ட் சிஎஸ்கே 13 இன்னிங்ஸில் 31 ஆவரேஜில் 335 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 95 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு டிகாக். நிக்கோலஸ் பூரன் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் சிஎஸ்கே 8 இன்னிங்ஸில் 192 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 32 ஆவரேஜில். பட் பூரன் அகென்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர் லாஸ்ட் 3 சீசனில் மட்டும் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் ஓடிஎஸில் 2 டைம்ஸும் T20ல் 1 டைமும் அவுட் ஆயிருக்காரு. ஐபிஎல்ல 13 பால்ஸில் 4 டைம் அவுட் ஆயிருக்காரு எகென்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர். தென் எகென்ஸ்ட் 10 ரன்னா T20ஸ்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் பூரான் குவாலிட்டி பிளேயர். குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும்.
பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். தீபக் கூட ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 9 இன்னிங்ஸில் 140 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் மற்றபடி கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஷர்துல் தாக்கூர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஒன் டவுனில் ஆடுறதால கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம். பதோனி லாஸ்ட் 3 மேட்சஸாக டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நல்ல குவாலிட்டி பிளேயர். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 3 இன்னிங்ஸில் 101 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. சம்டைம் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 6 இன்னிங்ஸில் 84 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்லையும் கிரேட்டாக இல்லை. பேட்டிங்கில் 24 தான் ஹை ஸ்கோராக இருக்குது. பேட்டிங்கில் ஜடேஜா தென் ஷர்துல் தாக்கூர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு ஸ்டோய்னிஸ். பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இன்கேஸ் டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி ஆட முடியும். குருணால் பாண்டியா பேட்டிங்கில் 7th இல்லை 8th டவுனில் ஆடுவார். தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த வென்யூவில் 3 ஓவர் வரைக்கும் ஷுவராக பவுல் பண்ணுவார். அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் ரெஹானேக்கு அகெயின்ஸ்டாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் 1 விக்கெட்ஸ் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஷ்னாய் சூப்பர் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. பட் சிஎஸ்கே மிடில் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரவி பிஷ்னாய் கிட்ட இருந்து. யாஷ் தாக்கூர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 1 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக இந்த வென்யூவில் குஜராத்துக்கு அகெயின்ஸ்டாக 5 எல்லாம் எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. சமர் ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. குவாலிட்டி பிளேயர். பட் இந்தியன் கண்டிஷனுக்கு செட் ஆவாரா டவுட்டு தான். லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மோஷன் கான் லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர் தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேம் பேசர். இனிஷியலாக கைக்வாடுக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ண முடியும். அர்ஷத் கான் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இந்த மேட்சுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. மயங்க் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. நல்ல பேஸ் இருக்கு. எகெயின்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல், டீகாக் தென் நிக்கோலஸ் பூரான். பூரான் எகெயின்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதை கன்சிடர் பண்ணணும். பேட்டர்ஸில் கைக்வாட் தென் டேரல் மிச்சலை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா. பவுலர்ஸில் பத்திரனா, முஸ்தாஃபிசூர், ஷர்துல் தாக்கூர், மயங்க் யாதவ் தென் மோஷன் கானை ட்ரை பண்ணலாம். இதில் பூரானுக்கு பதிலாக ஆயுஷ் பதோனி இல்லை ஸ்டோய்னிஸை கூட ட்ரை பண்ணலாம். தென் டேரல் மிச்சலுக்கு பதிலாக சிவம் துபேவும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் பதோனி, தீபக் கூடா, குருணால் பாண்டியா தென் யாஷ் தாக்கூர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல் தென் பத்திரனாவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டேரல் மிச்சல், முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் தென் டீகாக் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஷர்துல் தாக்கூரை வேணா கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்காக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச்சில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.